அரசியல்னா என்ன, உண்மையான அரசியல்வாதினா யாரு, தமிழ்நாட்டோடைய அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகனா என்ன, இங்க இத்தனை நாள் நம்ம எல்லாருமே வந்து இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய உண்மையான முகம் என்ன, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, இப்படிங்கிற பல கேள்விக்கான பதில்கள் வந்து தமிழ்நாடு மக்களுக்கிடையே வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான பதில்கள் வந்து இப்போ வந்து கிடைச்சிட்டு இருக்கு. காரணம் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான். ஸோ கரூர் சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமா இந்த கரூர் சம்பவம் வந்து இருந்துச்சு. ஸோ இதோட கெட்ட பேர் வந்து யாருக்குன்னு பார்த்தோம்னா வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல தப்பு யாரோட இது? சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, டிஎம்கே சார்ந்தவங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து தப்பு எல்லாமே வந்து விஜய் மேலதான் தப்பு, அண்ட் இவர் வந்து பிரச்சாரம் போட்டது வந்து சரியில்லை, அந்த நேரத்தில் வந்து லேட்டாக வந்தது, இது எல்லாமே விஜய் மேலே தான் வந்து தப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிவிகேவை சேர்ந்தவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து கரெக்டான எங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கான இடம் வந்து வசதி எங்களுக்கு வந்து கொடுக்கல, அதனால தான் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. அண்ட் செந்தில் பாலாஜி அவரோட ஊர், ஸோ அவர் ஏதாச்சும் ஒரு சதி வேலை பார்த்துருக்கலாம் இப்படின்ட்டு பல மோதல்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு இன்சிடென்டே வந்து ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத தாண்டி டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிற ஒரு போட்டிக்களமா வந்து மாறி இருந்திருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து தெரியும், இந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 41 பேர் வந்து இறந்து போயிருந்திருக்காங்க இந்த கூட்ட நெரிசல்ல. இதுல வந்து சின்ன குழந்தைங்க, அப்புறம் வந்து பெண்கள், முதியவர்கள், இப்படி நிறைய பேர் வந்து 41 பேர் வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பாதி பேர் வந்து இப்போ அந்த காயம் சரியானவங்கலாம் வந்து வீட்டுக்கு இல்லாமல் வந்து திரும்பி இருந்திருக்காங்க. இதுக்கு காரணம் நிறைய பேர் வந்து ரெண்டு தரப்புல வந்து பேசியிருந்திருக்காங்க. டிஎம்கே சார்ந்தவங்களையுமே பேசியிருக்காங்க, டிவிகே சார்ந்தவங்களும் வந்து பேசியிருந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து யார் மேல தப்பு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து விஜய் மேல தப்பு இருக்கா, இல்லை வந்து சிஎம் மேல தான் தப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து நிறைய பேர் மேல தப்பு அப்படிங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி மக்களுக்கிடையே வந்து ஒரு சில தப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் கேள்விகள் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இது வந்து விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரம் தான், அவர் வந்து பிரச்சாரம் நடத்தினதுக்கு அப்புறமா தான், அவர் போனதுக்கு அப்புறமா தான் இந்த 41 பேர்ல வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ 41 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து 32 பேர் தான் சொன்னாங்க, அதுக்கப்புறமா 4 டேவில் வந்து 41 பேரா வந்து மாறிடுச்சு. ஸோ உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு. அவர் ஏன் வந்து இப்போ உடனே வந்து கரூருக்கு போகல? ஸோ அவங்களை நேரில் வந்து மீட் பண்ணாததுக்கான காரணம் என்ன? அண்ட் ப்ரெஸ் மீட் அப்போயுமே வந்து ஒரு ப்ரெஸ்காரங்க வந்து இதை பற்றி வந்து இங்கே எந்த ஒரு ரியாக்ஷனே பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ப்ரெஸ் மீட்டை வந்து அந்த ஒரு அவங்க செய்தியாளர்கள் வந்து மீட் பண்ணாமல் வந்து அவர் போயிட்டாரு. இப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாமே வந்து கேட்கப்பட்டுச்சு. அண்ட் தமிழ்நாட்டில் எவ்வளோ இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அண்ட் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு மட்டும் அதுக்கு வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய இது இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாமே வந்து ட்வீட் பண்ணாங்க, அண்ட் மோடி அவர்களுக்கு வரைக்குமே வந்து ட்வீட் பண்ணாங்க. இந்த இன்சிடென்ட், இந்த கரூர் சம்பவம் வந்து இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே வந்து கூட்ட நெரிசல்னால வந்து உயிரிழந்த எண்ணிக்கையில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடை பொறுத்து மட்டும் கிடையாது, இந்தியாவிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த வீடியோலுமே வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ இது ஒட்டுமொத்தமாகவே வந்து நிறைய பேர் வந்து சிஎம் டிஎம்கே சார்ந்தவங்க நிறைய பேர் வந்து இது எல்லாமே வந்து விஜய் அவர்களால் தான் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கைது செய்யணும், கரூரில், நாமக்கல், இந்த இடத்துலையுமே வந்து போஸ்ட் எல்லாமே வச்சுருக்காங்க, விஜய் வந்து கைது செஞ்சே ஆகணும் அப்படி எல்லாமே வச்சுருக்காங்க. விஜய் வந்து இந்த இன்சிடென்ட்ல வந்து விஜய் அவர்களை வந்து கைது செய்யணுமா, அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரில் போய் மீட் பண்ணாததுக்கான காரணம் என்ன, அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து மீட் பண்ணாததுக்கான காரணம் என்ன, அவருடைய வீட்டு நீலக்கரையிலேருந்து பட்டினப்பாக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு 3 போலீஸ் வந்து அவங்கள வந்து அவரோட வீட்டுக்கு வந்து போனாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கிறத தாண்டி அவர் வந்து ஆக்டர். ஸோ அவரை பார்க்கறதுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து வருவாங்க. அதுக்காக வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து இவர் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமாவே வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு, ஒரு விபத்து வந்து நடந்துச்சு. திரும்பியுமே அந்த இடத்துக்கு போனான்னா ஒரு கூட்டம் வந்து ஏற்படும். ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்து ஏற்படலாம். ஸோ அதுக்காக மேபி வந்து அவர் போகாமல் இருந்திருக்கான். அண்ட் ப்ரெஸ்ஸையுமே வந்து பார்க்காம இருக்கிறதுக்கான காரணமே வந்து ஒரு பப்ளிக் பிளேஸு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவர் நேராக போயிட்டு நின்று பேசுறது வந்து இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தாருன்னா அவர் போயிட்டு பேசலாம்.
ஸோ கூட்டமும் கூடாது, ஓகே எந்த பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு போய் பேசலாம். ஆனால் இவர் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுனால இவர் போயிட்டு நின்னார்னாலே வந்து நிறைய பேர் வந்து கூட்டம் வந்து ஏற்படும். ஸோ இதனால இன்னொருமே வந்து அசமாரி வந்து ஏற்படலாம். ஸோ அதனால தான் வந்து இவர் வந்து இக்னோர் பண்ணிட்டு வந்து போயிருந்திருக்காரு. அண்ட் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு வந்து இவருக்கும் விஜய் வந்து பிரச்சாரம் ஒழுங்காக பண்ணாததான் காரணம். மற்ற இது வரைக்குமே இதுதான் 3வது பிரச்சனை. ஸோ ரெண்டாவது இந்த ஷெடியூல்லே வந்து முதல் 2 நாள் ஷெடியூலில் வந்து நல்லா பேசியிருந்தது விஜய். இந்த ஷெடியூலில் அந்த கரூரில் வந்து நீங்கள் நாமக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து திக்கி இருந்திருப்பார். ஸோ அதுலேயே வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சில இடத்துல வந்து அவர் ஒழுங்காக பேசாமல் சாரி சொல்கிறது அந்த திக்கி இருந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது லேட்டாக இப்போ இருந்திருக்காரு. விஜய் மேலே தப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவர் வந்து லேட்டாக போனது அப்படிங்கிறதான் தப்பு. ஒரு இடத்துல வந்து ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து போட்டாச்சு, இதுதான் கேம்பெயின் நடக்க போகுது அப்படின்னு ஷெடியூல் வந்து போட்டாச்சு. சரி, இவர் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கு ஏரோப்ளைனில் தான் போகிறாரு. நாளைக்கு தான் வந்து பிரச்சாரம்னா திருச்சி தான் வந்து மெயினாகவே இருக்குது. ஸோ நாளே வந்து திருச்சியில் வந்து இருந்துட்டு அங்கே வந்து தங்க ஏதோ ரூம் எடுத்தோ இல்லை வந்து அந்த ராலிலேயே வந்து அந்த அவருடைய அந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாகனம், ஸோ அதுலேயே வந்து தங்கிட்டு அதுக்கப்புறமா அவர் ட்ராவல் பண்ணி போயிருந்தாருன்னா சீக்கிரமாக அவர் டயத்துக்கு போகலாம். இவர் அன்னைக்கு பிரச்சாரம் அன்னைக்கு காலையிலே வந்து திருச்சி வந்துட்டு அதுக்கப்புறமா போகிறதுனால தான் வந்து நிறைய இது மாதிரிலாம் வந்து லேட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து நாமக்கல்லேருந்து கரூர் போகிறதுக்கே வந்து 9 மணி நேரம் வந்து ஏற்பட்டுருக்கு. விஜய் இன்னொன்று என்னன்னா வந்து பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும். இவர் பிரச்சாரம் பண்ணதுனால தான் இந்த இன்சிடென்ட் ஆகுனா எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலுமே பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும். இங்கே யாருமே வந்து எல்லாருமே வந்து எம்ஜிஆர் கிடையாது. பிரச்சாரம் பண்ணாமே வந்து வின் பண்ணுறதுக்கு ஒன்று எல்லாரும் இங்கே உள்ளவங்க யாரும் எம்ஜிஆர் கிடையாது. தமிழ்நாடு அரசியல் வரலாறுலேயே வந்து பிரச்சாரம் பண்ணாமலே வின் பண்ண ஒரே ஆள், சிஎம் ஆன ஒரே ஆள் யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து எம்ஜிஆர் தான். அதுக்குமே வந்து அவருக்கு வந்து கழுத்தில் வந்து எம்ஆர் ராதா வந்து சுற்றுவார். ஸோ உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான் வந்து அவராலே வந்து பிரச்சாரம் பண்ண முடியல. இல்லைன்னா அதுவுமே வந்து பிரச்சாரம் பண்ணிப்பார். ஸோ பிரச்சாரம் பண்ணாமலே வின் பண்ண ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர் தான். ஸோ அதனால் வந்து பிரச்சாரம் பண்ணவே கூடாது அப்படிலாம் வந்து கிடையாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஒரு பிரச்சாரம் வந்து ஒரு கட்சி வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா முதல்ல வந்து ஒரு 4 இடமோ 5 இடமோ வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறோம், அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கவர்மெண்ட்டில் கேட்டோன்னே கவர்மெண்ட் தான் வந்து அலோவ் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்னு அவங்க தான் வந்து இடம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு இந்த இடம் வேணாம் வேறு இடம் கொடுத்துறாங்கன்னா விஜய் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேறு இடத்துக்கு போய் இருந்திருப்பார். ஸோ இதனால் வந்து இந்த இடத்துல வந்து விஜய் மேலே வந்து தப்பே கிடையாது. அண்ட் இன்னொன்று என்னன்னா வந்து எத்தனை பேர் வருவாங்க அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் கேட்பாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து விஜய் இந்த தடவை கரூரில் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து டிவிகே சார்பில் வந்து 10,000 பேர் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 பேர் வந்து வருவாங்க, மொத்தமாகவே வந்து மக்கள் 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்னது எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்திருக்காங்க, 27,000 பேர் வந்து வந்திருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா மக்களுக்கிடையே கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா இதுக்கு முன்னாடியோ எவ்வளவோ வந்து இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அதுக்கெல்லாமே வந்து அமைச்சர்கள் எல்லாமே வந்து அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து நேரில் வந்து பார்க்காதவங்க அண்ட் ஆக்டர்ஸுமே வந்து ரியாக்ட் பண்ணாதவங்க. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு வந்து நேரில் வந்து பார்க்குறதா இருக்கட்டும், அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து நேரில் பார்க்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ட்வீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆக்டர்ஸ்லாம் வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுக்கு இந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் வந்து அரசியலே, உண்மையான அரசியல்னே இதுதான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையான அரசியல். இங்கே இன்னொன்று கேள்வி என்னன்னா இதுதான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஃபஸ்ட்டு வந்து இறந்து போனவங்க உயிரிழப்பு ஏற்படுதா? இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிருந்துருக்காங்க. ஸோ அங்கே அதுக்கும் காரணமே வந்து டிஎம்கே சார்பில் தான் வந்து அவங்க மேலே தான் வந்து தப்புமே வந்து ஏற்பட்டுச்சு. அந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல அவங்க கள்ளசாராயம் குடிச்சு வந்து இறந்து போயிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து போயிருந்துருக்கலாம்ல, அப்போ போயிட்டு அழுதுருக்கலாம். ஏன் இந்த இன்சிடென்ட்ல வந்து இப்போ அன்பில் மகேஷ் வந்து அழுதுருந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகி போயிட்டு இருக்குது. ரொம்ப நிறைய பேர் வந்து அவங்க வந்து கலாய்ச்சிட்டுலாம் இருக்காங்க. ஒரு கண்ணில் தண்ணி வருதா இல்லையா அப்படின்லாம் தெரியவே இல்லை, ஆனால் அழுதுகிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டில் போயிட்டு அவர் வந்து பேசியிருந்துருக்கலாம்ல, ஏன் இந்த இதில் வந்து இருக்கணும்? இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து உயிரிழப்பு வந்து ஏற்படுதா? இல்லை கள்ளக்குறிச்சியில் வந்து இறந்து போனவங்க எல்லாருமே வந்து அந்த கள்ளசாரம் குடிச்சு இறந்து போனவங்க எல்லாருமே வந்து ஏடிஎம்கே சார்ந்தவங்களா, இல்லை நாம் கட்சி சேர்ந்தவங்களா, இல்லை இந்த கரூர் சம்பவத்தில் டிவிகேல அந்த பிரச்சாரத்தில் இறந்து போனவங்க வந்து டிஎம்கே சார்ந்தவங்க, அதனால தான் போயிட்டு நீங்கள் வந்து போய் அழுதிங்களா? இப்படின்னு நிறையா கேள்விலாம் வந்து மக்கள் எல்லாமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் வந்து உண்மையான அரசியல். ஏன்னா வந்து நம்மளை வந்து எதிர்த்து நிற்க
யாருமே இல்லை அப்படிங்கிற வரைக்குமே அவங்களுடைய நல்ல முகத்தை வந்து பார்க்கலாம். எதிர்த்து நிற்க நம்மளை டாமினேட் பண்ண ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா அவரை எப்படி வந்து டாமினேட் பண்ணலாம், மக்களுக்கிடையே அவங்க மனசில் வந்து எப்படி வந்து முகத்தை வந்து மறைய வைக்கலாம், என்ன பண்ணி இவரை வந்து இவனை ஓட விடலாம், இவனை கிட்டக்க எப்படி கெட்ட பேரை கொண்டு வரலாம், அப்படி தான் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து நடந்திருப்பாங்க. இந்த இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, இந்த இன்சிடென்ட் அதாவது வந்து கரூரில் வந்து 41 பேர் இறந்து போகலை அப்படின்னா எந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குன்னா, விஜய் வந்து செந்தில் பாலாஜியை வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு ஒரு சாங் பண்ணார்ல, அது ரொம்பவே வைரலாக இருக்கும், ட்ரெண்டிங்காக இருந்திருக்கும். இதுவே ஒரு கண்டனமாக இருந்திருக்கும். ஸோ நான் இப்போ வந்து வீடியோ வந்து அந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டுருக்கலாம். ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால தான் வந்து இது மறக்கப்பட்டுச்சு. அதாவது வந்து இதில் 41 பேர் இறந்து போனதுனால தான் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து மறக்கப்பட்டுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கு பின்னாடி வந்து நிறையாவே இருக்குது. கரண்ட் கட் பண்ணதாக இருக்கட்டும், அண்ட் எப்படி இது இவ்வளோ இந்த இதில் வந்து பிரச்சாரம் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு இடமா கொடுக்காம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் பண்ணது இதாக இருக்கட்டும், இது யார் மேலே தப்பு இருக்கட்டும், நிறைய கேள்விகள் எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ஆன்சர் எல்லாமே வந்து இப்போ கிடைக்குமான்னு கேட்டால் இப்போ கிடைக்காது, லேட்டராக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அண்ட் 2026 பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வரலாற்று நிரூபிக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ 2026 தேர்தல் வந்து ஒரு ஆட்சி அமைக்குமா, திரும்பி ஆட்சி டிஎம்கே அமைக்குமா, இல்லை புதிய ஆட்சி உருவாகுமா, இதில் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு யாராலுமே யூகிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு வரலாற்று இதிலே வந்து இந்த 2026 இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு பாட்டில் எல்லாமே வந்து விஜய் மேலே வந்து விட்டேஞ்சிருக்காங்க. ஸோ அதை பற்றினா வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு போடுற வீடியோவில் நான் யார் அந்த பாட்டிலை ஏன் வீசினாங்க, அந்த பையன் வந்து மாட்டிக்கிட்டான், போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான், அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றினா நான் வீடியோ கொடுப்பேன். ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.